சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளிலிருந்து அமெரிக்காவை பாதுகாக்க $175 பில்லியன் மதிப்பிலான கோல்டன் டோம் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளார். இதன் மூலம் முதல் முறையாக அமெரிக்கா ஆயுதங்களை விண்வெளியில் வைக்கும். மேலும் இந்த திட்டத்திற்கு அமெரிக்க விண்வெளி படை ஜெனரல் மைக்கேல் குட்லின் திட்ட மேலாளராக இருப்பார் என்றும் தெரிவித்துள்ள ட்ரம்ப், சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் இந்த லட்சிய பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி இருப்பதாகவும், இதன் மூலம் அமெரிக்கா பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோல்டன் டோம் என்பது தரை மற்றும் விண்வெளி அடிப்படையிலான திறன்களை உள்ளடக்கியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சாத்தியமான தாக்குதலின் 4 முக்கிய நிலைகளிலும் ஏவுகணைகளை கண்டறிந்து தடுத்து நிறுத்த முடியும். இந்த திட்டத்தின் மூலம் ஏவுகணை கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பிற்காக நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த முடியும். இந்த கோல்டன் டோம் திட்டம் இஸ்ரேலின் அயன் டோம் திட்டத்தை முன்னுதாரணமாக கொண்டுள்ளது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.